ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இன்னைக்கு ஒரு காரோடைய ரிவ்யூவாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான வீடியோ அப்ரோச்குள்ளே நம்ம போகலாங்க. அதாவது நீங்கள் ஒரு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லேருந்து ஈவிக்குள்ளே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது வேல்யூ ஃபார் மணியான ப்ரீமியம் பொசிஷனில் இருக்கிற ஒரு புது பிராண்ட் வின்ஃபாஸ்ட். வின்ஃபாஸ்டோடைய ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கிட்ட இருக்கிற ப்ரீமியம் எஸ்யூவிஸ் VF6 அண்ட் VF7 எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை நம்ம வந்து பார்த்தலாம். வாங்க உள்ள போயிடலாமா? You hear me calling out your name. Let me run to you and escape this place. Stop time, rewind, bring me back to you. How would it be in my heart? பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் ஈவி பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பெட்ரோல் டீசல் கார்ஸ்லேருந்து ஈவிக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய சர்வீஸ் சப்போர்ட், பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், சார்ஜிங் நெட்வொர்க், இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து பீட் பண்ணி ப்ராப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராப்பரான ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வின்ஃபாஸ்ட் இந்தியா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த ஷோரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வின்ஃபாஸ்ட் பிராண்டை பற்றி ஒரு குயிக்கான ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாங்க. வின்ஃபாஸ்ட்டுங்கிற பிராண்ட் வந்து வியட்நாமை சேர்ந்த ஒரு பிராண்ட். நம்ம இந்தியாவுக்கு இது வந்து புதுசு. ஆனால் இந்தியாவில் எங்கே பிளான்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தூத்துக்குடியில் தான் இவங்க பிளான்ட் வந்து அமைச்சிருக்காங்க. 2025 ஆகஸ்ட் அப்போ தான் இந்த பிளான்ட் வந்து துவங்குச்சு. இந்த தூத்துக்குடி பிளான்ட்லேருந்து தான் 3 வகையான கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. VF6, VF7 அண்ட் VF7 MPV. இந்த கார்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க சீட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹியூமனிட்டி ரீதியாகவும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து துவங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லியா ரீதியாக ஜூலை மாதம் 2026க்குள்ள 6500 செடிகள் நடுறதுக்கு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி 18 ஊர்களில் இருக்கிற 6500 அனாதை குழந்தைகளுக்கு மாதம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாம் வின்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ வின்ஃபாஸ்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸோட ஹைலைட்ஸ் வந்து பேசிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா VF6 அவங்களுடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் அர்பன் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறது தான் இந்த VF6. இது வந்து என்னதான் காம்பேக்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குது. ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது அண்ட் பெரிய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்டீரியரை பொறுத்தவரை இது ப்ரீமியமான டேஷ்போர்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டான நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ADAS ஃபீச்சர்ஸ் அண்ட் பனோராமிக் சன்ரூஃப், அந்த மாதிரி ஏராளமான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்குது. VF6க்கு அடுத்தது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்டான VF7 நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த VF7ங்கிறது பார்த்தீங்கன்னா போல்டான லக்ஸுரியஸான இன்னும் மேலும் ப்ரீமியமான ஒரு ஸ்போர்ட்டியான எஸ்யூவியாக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே போல்டான டிசைன் லாங்குவேஜ் பார்க்க முடியும். இன்டீரியர் இன்னும் லக்ஸுரியஸாக, இன்னும் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸோட, இன்னும் ஒரு வாஸ்டான ஸ்பேஸோட உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. உங்களுக்கு ADAS உட்பட பல ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக 70 kW பேட்டரி பேக்கும் கிடைக்குது இதில் உங்களுக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் க்ரூசிங்க்கு ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான ஒரு எஸ்யூவியாக இருக்கும். ஸோ இந்த 5 சீட்டர் எஸ்யூவிஸை தாண்டி 7 சீட்டர் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வின்ஃபாஸ்ட். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா VF MPV 7 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு ஜென்யூனான ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அருமையான லாங் டிஸ்டன்ஸ் ரேஞ்ச், க்ரூசிங் எபிலிட்டி அண்ட் சூப்பர்பான ரைடு குவாலிட்டி ஆஃபர் பண்ணுதுங்க. அவசியம் செக் பண்ணி பாருங்கள். அதே டெஸ்ட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த VF6 ரொம்பவே நல்லா இருக்குது. இது ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் தருது. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஏற்ற அந்த ஹைட், அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் அண்ட் இன்டீரியர் ரொம்ப லக்ஸூரியஸான மெட்டீரியல்ஸோட ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ட்யூட்டிவான ரொம்பவே கன்வீனியன்ட்டான டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸு, வென்டிலேட்டட் சீட்ஸ், பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அண்ட் நீங்கள் மேலே பார்க்கலாம் இந்த கிளாஸ் ரூஃப், எட்ஜ் டு எட்ஜ் கிளாஸ் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீமியமான ஆம்பியன்ஸ் தருது. யாருனாலுமே ஓட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேலும் அடிஷ்னல் கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டிக்கு ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் அசிஸ்ட் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸோட 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டு டிரைவ். லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதாலும் சரி, சிட்டிக்குள்ளே அர்பன் டிரைவிங் பண்ணுறதாலும் சரி, VF6 ரொம்பவே நல்லா இருக்குது. வின்ஃபாஸ்டோடைய கார்ஸ் வந்து போல்டாக இருக்குது, ஃபீச்சர் லோடடாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வின்ஃபாஸ்ட் பிராண்டில் நீங்கள் 3 கார்ஸில் எனி கார் எடுத்தாலுமே உங்களுக்கு இதை தவிர சிறப்பான அட்வான்டேஜஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய
வாரண்டி. ஓகே, வெஹிக்கிள் வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வாரண்டி உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதை தாண்டி பேட்டரி வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வாரண்டி 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெயிண்ட்டுக்கான வாரண்டி 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய மெயின்டெனன்ஸ். வண்டியை எடுத்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குங்க. மெயினாக ரன்னிங் காஸ்ட் பொறுத்தவரை இது சூப்பராக இருக்கும். ரைட், இதையும் தாண்டி ரன்னிங் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வி கிரீன் அப்படிங்கிற சார்ஜிங் நெட்வொர்க்கில் ஃப்ரீ சார்ஜிங் 2029 மார்ச் வரைக்கும் அப்படின்னு கேரண்டியாக கொடுத்துட்ருக்காங்க பிராண்ட் நியூ வின்ஃபாஸ்ட் பையர்ஸுக்கு. ஸோ இதுவும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். கடைசியாக ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டுங்களா, வெஹிக்கிளோடைய பைபேக் பிளான். இந்த வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வண்டியை நீங்கள் சேல் பண்ணிட்டு திரும்ப வின்ஃபாஸ்ட் காருக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு மினிமம் பைபேக் வந்து 75% ஆஃப் த வேல்யூ அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பைபேக் பிளான் அப்படின்னு ஸ்மார்ட்டாக கொடுக்குறாங்க வின்ஃபாஸ்ட். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருந்திருக்கும். ஒரு காரோட ரிவ்யூக்கு பதிலாக ஷோரூம் ரிவ்யூ. இதோ வந்து வின்ஃபாஸ்டோடைய ஷோரூமோடைய எக்ஸ்பீரியன்ஸ், வின்ஃபாஸ்ட் என்னென்ன கார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, வின்ஃபாஸ்ட் கார்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புதுசாக ஈவி கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வின்ஃபாஸ்ட் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய சின்ன ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். காரணம் இவங்க வெஹிக்கிள்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் நல்ல வாரண்டி, இது மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து கிடைக்குதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.